இந்த வெற்றி அப்படின்றது இந்த ஜமாவோட வெற்றின்னு பார்க்கும்போதுல என்னையால் மட்டும் வெற்றி கிடையவே கிடையாது. இது மாதிரி எல்லாரோட சேர்ந்து வெற்றி தான். இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நண்பர்கள் இல்லாட்டி இந்த படம் ஜமா எனக்கு கிடைச்சிருக்காது. டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த படம் எனக்கு அமைச்சதே ஒரு நண்பர் மூலியமா தான். ஒரு ஃபாரின் டிஓபி எம்ஆர்எஃப்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேஃபரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் கேஃபரா வேலை பார்த்து 2015லலாம் நான் அவுட்டர் யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். லைட்ஸ் கேமராலாம் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்டர் யூனிட்லாம் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் தனியாக தான் போயிட்டு இருக்கு. யாரும் நினச்சி பார்க்க முடியாது. என் கெரியரில் அவ்வளோ தாட், அவ்வளோ வலி, அவ்வளோ வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் வைக்கலாம். கிரெயின் வெயிட் போடுவாங்களே, அது மாதிரி வெயிட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை சப்போர்ட் பண்ணது எல்லாமே என் நண்பர்கள் தான். என் நண்பர்கள் இல்லாட்டி நான் இங்கே கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை. இந்த மேடை அமைச்சு கொடுத்த ரஞ்சித் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஜமா இது என்னடா டீம் ஒர்க்கு தான். இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நம்ம கேமரா வச்சோம் ஷூட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இது ஒரு ஃபிலிமாக ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பைலட்டாக ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் இந்த படத்தை. அப்போ ஒரே ஒரு நாளில் இன்றைக்கி கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், 2 நாள் ஷூட் பண்ணணும். ஆனால் அதில் 45 மினிட்ஸ் வந்து ஃபுட்டேஜ் எடுத்தோம். யாரும் நம்பவே மாட்டீங்க. 2 நாள் ஷூட்டு 45 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுத்தோம். அதுதான் ஜமாவோட பைலட். அப்போ அந்த பைலட் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எப்படி நேச்சுரல் ஒரே ஒரு லைட்மேன் தான் வச்சு ஷூட் பண்ணோம். ஐயோ எதுவுமே இல்லையே, ஐயோ நம்ம கிரெயின் வேணுமே, ஐயோ இப்போ 16 ஒரே நாளில் 16 சீன்லாம் ஷூட் பண்ணோம். மூவிலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். சிட்டிங் இருக்குல்ல, ஒன் பை ஒன்னாக நம்ம போகணும். இதான் பர்ஃபெக்ஷனல் வரணும், இது வந்தால் தான் ஷூட் பண்ண முடியும், இல்லாட்டி இதெல்லாம் ஷூட் பண்ண முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. ரூல் வந்து இங்கே ஜமாக்கு கிடையவே கிடையாது. அந்த ரூலை எல்லாமே உடைச்சோம் மேட்ரு. ஏன்டா ஷார்ட் பை ஷார்ட் இங்கே போகணும், இங்கே வரணும், இது எப்படி எடுக்கணும் அப்படின்றது ஆக்ஸ்பார் எல்லாமே அந்த பைலட் வந்து இன்புட் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அந்த பைலட்டு கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும், அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்டா எல்லாரும் நம்ம ஒரு சினிமாகிராஃபி பண்ணுவோம், நம்ம ஒரு டைரக்ஷன் பண்ணுவோம், நம்ம எடிட்டு எல்லாரும் சில கனவுகள் எல்லாமே இருக்கும். அதே கனவுகளோடு தான் நானும் என்னுடைய நேட்டிவ் மதுரையிலேருந்து தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய திருப்பூரில் அப்பா அம்மா கம்பெனி வச்சுருந்தாங்க. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து லேப் மாஸ்டராக தான் வேலை பார்த்தேன். என்னை பற்றி சொல்லிட்டாரு, என்னை பற்றி எடுத்தால் ஒரு பைலட் எடுக்கலாமே, ஒரு 3-4 படம் எடுக்கலான்ற மாதிரி டைரக்டரே சொல்லிட்டாரு. திருப்பூரில் ஒரு லேப் மாஸ்டராக தான் வேலை பார்த்தேன். நான் படித்ததெல்லாம் ஒன்றும் டிகிரிலாம் ஒன்றும் போகவே இல்லை, எதுவுமே போகவே இல்லை. ஆஃப்டர் 12th தான். 12th முடித்தோம். நிறையா புக்ஸ் படிப்போம். அந்த புக்ஸு தான் இந்த கண்ணு முன்னாடி எல்லாமே நிற்கிது மேட்டர். நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் மாதிரி ஒரு புக்கு எதுவுமே இல்லைன்டுவேன் நான். ஏன்டா தமிழ் சினிமாவை அப்படியே தராசு போட்டு நிப்பாட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த விகடன் தான். இன்னைக்கு ஆனந்த விகடன் படிக்கிறதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்டா ஃபேஸ்புக் இன்ஸ்டம் அட்வான்டேஜ் மாற சில விஷயங்களை நம்ம பழசு எல்லாமே மறந்துடுறோம். சரி, இந்த புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே, ஒரு கட்டத்தில் சென்னை பிரதர் இங்கே இருந்தார், லைட்டில் இருந்தார். அப்போ சினிமாவோட ஆசை வந்து நம்மளுக்கு தூண்டுதல் பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளை சினிமாவுக்கு வந்துடலாம் போகலாம் அப்படின்ட்டு. உணவு உபசரிப்பில் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, ஒரு ப்ரொடக்ஷன் கார்டு எடுத்தால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கார்டு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அன்னைக்கு 2005 சம்திங், அதில் கிட்டத்தட்ட 21 வருஷம் பக்கம் ஆகுது. அன்னைக்கு அந்த 45,000 ரூபாய் எடுக்கிறதுக்கே ஃபேமிலியில் இல்லை, சார் நீ என்னடா போயிட்டு இங்கே நீங்கள் காலேஜ் சேர்த்து விட்றாண்டா நீ படுறா அப்படின்லாம் வீட்டில் அப்பா சொன்னாங்க மாட்டேன். அதெல்லாம் இல்லை, சினிமாவுக்கு போவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு. சரிங்க. அப்போ அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லைட்ஸு எல்லாமே பயங்கரம். ஒரு லைட்டை தூக்கணும் அப்படின்னா 150 கிலோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 75 கிலோ 150 கிலோ அவ்வளோ பெரிய லைட்ஸ் தான் தூக்கணும் மேட்ரு. அது ஹில் ஸ்டேஷன்லாம் மேலே ஏற்றி தான் ஆகணும். ஏன்னா அன்றைக்கி ஃபிலிம், அது டிஜிட்டல் கிடையாது. எந்த அளவுக்கு லைட் எடுத்து இன்புட் கொடுக்குறோமோ அந்த ஃபிலிமோட குவாலிட்டியோட டீட்டெயில் இருக்கும். அவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் அப்ரண்டிஸ் அண்ணாமலை சீரியலில் தான். அண்ணாமலை அலைகள் அந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சரி போய் அப்ரண்டிஸாக வேலை பார்த்தோம். அப்ரண்டிஸாக வேலை பார்க்கும்போதுலாம் சில விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். தெர்மாக்கோல் ஏன் பிடிக்கணும், தெர்மாக்கோல் ஏன் பிடிக்கலாட்டி எப்படி அது ஃப்ரேம் ஏன் வைக்கணும். இன்றைக்கி தான் 216 250 ஓப்பல்ஸ் நிறையா ஃபில்டர்ஸ் எல்இ ஃபில்டர்ஸ் சம்திங் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கெலாம் எந்த ஃபில்டர்ஸுமே கிடையாது. கேட்வே ஒரு அக்ரலிக் ஷீட்டு,
அந்த அக்ரிலிக் ஷீட்டுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறதுக்கே ஒரு 3 லைட்மேன்ஸ் வந்து தனியாக இருக்கணும். ஏன்னா அந்த அக்ரிலிக் ஷீட்னா வேறு எதுவுமே இல்லை, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் மேட்ரு அந்த ஷீட்டோட வேல்யூ. அதுதான் அந்த லைட்டை வந்து எவ்வளோ பெரிய என் லைட்டை ஒரு ஆஷாக இருக்குது, இது கம்மி பண்ணணும் அப்படின்னா அந்த அக்ரிலிக் ஷீட் இங்கே வைப்பாங்க மேட்ரு. இது அல்ட்ரா ஷார்ப்டாக வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் தான். சரி, அவ்வளோ 1.5 மாதம் எல்லாமே அப்ரெண்டிஸாக வேலை பார்த்தோம், செஞ்சோம். வீட்டில் என்ன சொன்னாங்க, நீ இஷ்டம் வந்தாரு, இல்லை நீ கிளம்பி நீ கம்பெனிக்கே திருப்பூருக்கே வந்துரு. நான் லேப் மாஸ்டர் வந்திருக்கேன். லேப் மாஸ்டர் என்ன வேலைண்டா, ஆர்ஜிபி கலர்ஸ் எப்படி எடுக்கணும், ரெட்டு எல்லோ ப்ளூவில் வந்து நம்ம ஒரு கலர்ஸ் எடுத்தால் எப்படி நம்ம எல்லாமே இன்னொரு கலர் இந்த நேவி எப்படி கொண்டு வர முடியும், க்ரீன் எப்படி கொண்டு வர முடியும். க்ரீனுக்குண்டே தனியாக டைஸ் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு செப்பரேஷன் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வேறு ப்ரெஷர். நம்ம சினிமாவுக்குள்ளே எப்படின்னா உள்ளே போயே தீரணும். அது ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு மேஜிக் பண்ணணும். லைட் ஓகே, டெஃபினட்டாக ஒரு லைட்மேன் கார்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்மேன் கார்டை எடுத்தாச்சு. எடுத்தோடனே திரும்பி அதே சீரியல் அப்படியே போயிட்டுருக்கேன். காத்தால 5 மணிக்கு எந்திரிக்கணும். நைட்டு காக்கா குருவி கூட இல்லை, 6 மணிக்கு 7 மணிக்கு தான் வீட்டை வந்து சேர்ந்து அதை படுத்து தூங்கிடும். ஆனால் அந்த லைட்மேன் பார்த்தா காலையில் முன்னாடி தான் போவாங்க, நைட்டு பார்த்தீங்கன்னா லேட்டாக வர்றதும் அவங்க தான் வருவாங்க. அவ்வளோ தாட் அந்த வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷங்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும், ஒரு பாதையில் எப்பயுமே ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அது ஒரு ஆள் மூலியமாக தான் அது நடக்கும். அப்போ சொல்லுவாங்க, டேய் நீ தோந்தே போயிட்டு இருக்கடா, டல்லாகவே இருக்கடா, டேய் உன்னையால முடியும்டா பாருடா அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது விஷயத்தெல்லாம் நம்ம அசால்ட்டாக அந்த விஷயங்களை எடுத்துக்கூடாது. அந்த கிரிப்னஸ் வந்து நம்ம கையில் தான் எப்பயுமே இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் ஸ்டூடெண்ட், இது கிடையாது. நாளைக்கு உங்களை இதே மேடை உங்களே பேச வைக்கும். அதை டெஃபினட்டாக காலம் இல்லை, திங்கள்ல நாலு வேண்டாம் மாறலாம், ஆனால் நம்ம லைஃப் சேஞ்ச் ஒரு மாறவே மாறாது. உங்களால் டெஃபினட்டாக முடியும். அந்த கூட்டத்துக்குள்ள உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் அது உங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் கிரிப்பா பிடிச்சிங்க. ஏன் இன்க்ளூடிங் ரஞ்சித்தனா கூட தெரியலாம், இதுக்குள்ள ஆக்டர் சூப்பராக இருக்கீங்கப்பா, ஒரு புது ஃபிலிம் நடிக்க போகிறேன், எடுக்க போகிறேன், இவர் தான் ஹீரோன்றது யாருக்கான இருக்கலாம் விஷயங்கள். அந்த ஸ்கோப்பில் ஆட்டிடியூட் இருக்குல்ல, நம்மளுக்குலாம் பின்னாடி ஒதுங்கி பார்க்க தெரியாது. எவ்வளோ வேண்டாலும் இல்லை, என்ன லென்ஸை போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கேமரா முன்னாடி தான் நின்று நம்மளுக்கு பழக்கம், வெளியே முண்டு பழக்கம் கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய சேஞ்ச் ஓவர் பண்ணது என்னுடைய ஒளிப்பதிவாளர், என்னுடைய குருநாதர் பூமி விழிகள் ரமேஷ்குமார் சார். இந்த டைமில் இந்த விஷயத்தில் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்போ லைட்டிங் போயிட்டே இருக்கும்போது அந்த லைட்டிங்கோட பர்ஃபெக்ஷன் இருக்குது எப்பயுமே. இன்னைக்கு ஜமா பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க லைட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது, ஒரு சினிமாட்டிக்காக எங்கேயுமே இல்லை, ரா ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது இல்லை, எல்லாமே ஒரு தலைவன் கொடுத்த இன்புட் தான் எல்லா விஷயமும். அப்போ ரமேஷ்குமார் சார் சொல்லுவார், டி ஒரு HMI லைட்ஸ் எப்படி வைக்கிற, அந்த லைட்ஸ் எப்படி நீ பண்ணணும், எதுக்கு நீ ஷீட் போடணும், எதுக்கு ஷீட் போடக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவார். அப்போ எப்பயுமே ஒரு இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீம் ஒர்க்கில் ஒரு ஆள் ஒரு இன்சார்ஜாக இருப்பாங்க. அந்த 6 பேருக்குள்ள ஒரு ஆள் இன்சார்ஜ் இருப்பாங்க. அவர் அந்த ரூலை உடைச்சாரு. எப்படி உடைச்சாருன்னா, அந்த 6 பேர்லையும் வீக்லி 1 டைம் இன்சார்ஜ். அப்போ நம்மளுக்கு ஒரு நாள் இன்சார்ஜாக வரும்ல, நம்மளுக்கு அந்த ஒரு நாள் இன்சார்ஜாக வந்துச்சு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், மக்கள் விட்டுறவே கூடாதுடா, இதுதான்டா ஸ்பேஸு, எப்படினாலும் பிடிச்சிடணும்டா அப்படின்றதுல நம்மளுக்குள்ள டவுட்ஸ் தான் இருக்கு. அந்த டவுட்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றதுல அப்போ விஷயம் ஸ்ரீபிரியா மேம் டைரக்டர், ஆக்டர் ஸ்ரீபிரியா தான் அவங்களோட டைரக்டர். அப்போ 2007 சம்திங் லைட்டிங் கூப்பிடுவார், சீன் சொல்லிடுவாங்க, கூப்பிடுவார், நம்ம போகக்கூடாது, தோல் மேலே கை போடுவார், போட்டு இது எப்படி பண்ணணும் சொல்லு அப்படின்னு சீன் சொல்லிடுவாங்க. லைட்டிங் முதல் நாள் சொல்லி கொடுத்துருவார், 2வது நாள் இல்லை, அதை தான் ஒரு குருநாதருக்கு உண்டான வேல்யூ. எப்பயுமே அசிஸ்டண்ட்டை நம்ம தான் தூக்கி விடணும், குருநாதர் தான் தூக்கி விடணும். அவனே எந்திரிச்சு வரமாட்டான், எந்திரிப்பான், ஆனால் தூக்கி விடுறதுக்கு ஒரு கை வேணும். 2வது நாள் இது எப்படி பண்ணுவ சொல்லு சார், எப்படி தப்பு இல்லை, 2 பேர் நிற்கிறாங்க ஆர்டிஸ்ட்டு, அவங்க என்ன கண்டென்ட் பேச போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அந்த கண்டென்ட்டில். அப்போ அந்த லைட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அந்த ப்ரொஃபைல் ஷாட் வச்சா எப்படி, க்ளோஸ்அப் வச்சா எப்படின்னு சொல்கிறது விஷயங்கள்லாம் இல்லை, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல 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 நம்மளுக்கு அந்த 1 வீக்லாம் ஒரு பிடிப்பட்டுச்சு. தென் ஓகே, ஒரு வருஷம் 2009 போய் பார்த்தா பிசி சாருக்கு, அதை கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க, ஜிபி கிருஷ்ணா சார்
பிசி சார்கிட்டயே ஃபாலோ பண்ணவர் ஜிபி கிருஷ்ணா. அவர்கிட்ட நாயகன்லாம் அவர் தான் லைட்டிங் பண்ணார் பிசி சாருக்கு. அவர்கிட்ட ஒரு வருஷம் அதே ஒரு கமர்ஷியல் சீரியல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் திரும்பி அவர் லைட்டிங் வேற மாதிரி இருந்தது. இந்த காலப்போக்கில் இல்லை சார், ரைட் ஓகே கேமரா அப்போதான் அப்போல்லாம் 435 R3 அது மாதிரி கேமரா தான். SR3 அப்படின்னு ஒரு கேமரா ஒன்று வந்துச்சு. அதான் சுந்தரபாண்டியன் இது மாதிரி படங்கள்லாம் பண்ணாங்க பசங்க. அது மாதிரிலாம் SR3 பண்ணாங்க. அந்த கேமரா வரும்போதுலாம் சரி ஓகே அப்படியே அடுத்த லெவலில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது தான் சார் ஜில்ஜன் ஜெக்குன்ட்டு நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் வந்து என்னுடைய வாழ்க்கை எல்லாமே பிள்ளையார் சொல்லியாக மாறுச்சு. ஜீவா சார் பழைய சினிமாட்டோகிராஃபர் ஜீவா சார், அவர்கிட்ட அசோசியேட் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கேஃபராக நான் வேலை பார்த்தேன். என்னுடைய தாட் என்னென்னா லைட்டிங்கு அப்புறம் கேஃபராக வேலை பார்த்தேன். கேஃபர்லேருந்து என்ன வரணும், சினிமாட்டோகிராஃப் ஆகணுன்றது எப்போயுமே ஒரு தாட் இருக்கும். ஆனால் அந்த கேஃபரே வந்து ஒரு கேமராமேனை வந்து பொறுப்பு கொடுக்கணும். நீ ஒரு ஆஃபீஸை நீ ஃபுல்லாக பார்த்துக்கடா, யார் வந்தால் நீ தான் பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கேஃபரோட வேல்யூ அதுதான். சினிமாட்டோகிராஃபிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஃபர் தான். ஒரு சீனை வந்து எப்படி மெருகேற்றணும், சீனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கேஃபரோட பாயிண்ட்ல தான் இருக்கு. இந்த ஜில்ஜன் ஜெக் இதே மாதிரி தான். எப்படி ஜமா உங்களுக்கு முன்னாடி பேசப்படுதோ அதே தான் இந்த பைலட்னு சொன்னல, அதே பைலட் தான் ஜில்ஜன் ஜெக் பைலட். ஜில்ஜன் ஜெக்கும் பைலட் ஷூட் பண்றோம். அப்ப ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா, ராக்கி, ஜில்ஜன் ஜெக், அவல், மகான், சீதாராமன் பண்ணார்ல, அவர் தான் நம்மளுக்கு அந்த முதல் வாய்ப்பு தர்றாரு. அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்பதான் வெளியே வர்றாரு. நம்மளும் அப்படியே அதை தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு ஷூட்ல சில விஷயங்கள்லாம் டவுட் கேட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இன்புட்லாம் சொன்னோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், சரி ரைட் ஓகே பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். யார் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அப்போ நம்ம தான் ப்ரொடியூசர்னா அப்படின்றாரு. ஓகே ஒன்றும் இல்லைங்க, நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன தேவை என்ன தேவையில்லை, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இது இருந்தால் தான் பண்ண முடியும், இது இல்லாட்டி பண்ண முடியாது அப்படின்றது கான்ஃபிடன்ட் எப்பயுமே எடுத்துக்கவே கூடாது. அந்த லொக்கேஷன் நம்மளை ஒன்று தீர்மானிக்கும். அந்த லொக்கேஷனில் இது இருந்தால் போதும்னு அதையே சொல்லும் மேட்ரு. நம்ம வேலை பார்க்குறது எல்லாமே அந்த 15 mm லென்ஸை போடுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும் வேலை பார்த்தா போதும். அந்த லென்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே என்ன நம்ம மோல்டிங் பண்ணுறோமோ அதுக்கு விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனில் ஜில்ஜன் ஜெக் பைலட் எல்லா விஷயங்களும் அப்படியே எடுத்து சொல்கிறோம். பண்ணி முடிச்சோடனே அவங்களுக்குலாம் பிடிச்சிச்சு. அதை ஒரு நாள் 2 நாள் கொடுத்து தானே, மினிமம் ஒரு 5 நாள். அப்போ நம்மளுக்கு கூட என்ன ஆர்வம் வருது, பாடுறா சார் லைட்டில் இருந்தோம் ஒரு கேமரா மாறிட்டோம், அடுத்த லெவலில் பண்ணும்போது ஒரு நம்மளே தனியாகவே ஒரு பண்ணிட்டுமே கேமரா தனியாக, யாரும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் பயங்கரமாக பண்ணிட்டோமே சார். யார் அந்த வாய்ப்பு யார் கொடுத்தா, நம்மளுக்குள்ளேயே கூட இருக்கிறவர். முதல் வாய்ப்பு கொடுத்தவர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா, ஒளிப்பதிவாளர் கொடுக்குறாரு. 1 வீக்ல ஒரு கால் வருது, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, சொல்லுப்பா என்னப்பா, ஆனால் உடனே சீக்கிரம் அருண் பிளாட்ஸ் வாங்க அவர் வீட்டுக்கு. டக்குன்னு போனால் ஜில்ஜன் டைரக்டர் எல்லாருமே என்டையர் டீமே இருக்காங்க, தீரஜ் வைத்தி எல்லாருமே. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது. சரி ஓகே, ஜில்ஜன் ஜெக் படத்தை வந்து சித்தார்த் சார் இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் படம் வந்து ப்ரொடியூசர் பண்ணுறாங்க. ஜில்ஜன் ஜெக்கில் யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் யாரும் மாற்ற மாட்டோம். சித்தார்த் சார் சைன். வாழ்க்கை ஒரு சேஞ்ச் ஒரு எங்கே மாறுது பாருங்க. என்னடா இது, ஒரு கேஃபரு அதை அவர் கூட இன்புட் எடுத்து கொடுத்துட்டோம். அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அதை டபுள் கேம், ஜில்ஜன் ஜெக்கில் டபுள் கேம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்துருச்சு. 2010 11 சம்திங் டிஜிட்டல் வந்துச்சு. ரெட் MX எப்பிக்கு ரெட் 1 உன்னை போலன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெட் 1ல் தான் பண்ணுது. இது வந்து ரெட் எப்பிக் பண்ணுறோம். அப்போ டபுள் கேம், அது ஒரு கேம் ஆப்ரேட் பண்ணணும்ல, அந்த கேம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த நம்மளுக்கே வந்துருச்சு. அப்போ ஒரு ஒரு வேலையில் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுத்தா அந்த வேலையை நம்மளுக்கு வந்து நேசிக்கும். நம்ம பர்ஃபெக்டாக நேசித்தோம். ஏன் தெர்மாகோல் பிடிக்கூடாது, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், குருநாதர் சொல்லி கொடுக்கும்போது அது எப்படி ஃபாலோ பண்ணணும். ஜிபி கிருஷ்ணாலாம் அடியே அடிச்சிருக்காரு. ஒரு அறை வாங்கியிருக்கோம், அந்த அறை தான் இந்த இடத்துல நிற்க வச்சிருக்குன்றது என்னையால் சொல்ல முடியும். அப்படியே ஜில்ஜன் ஜெக் முடிச்சோடனே பைலட் முடித்தோம், சரி படம் பண்ணோம், செம பேர். அது மாதிரி ஸ்டைல்லாம் அந்த எப்பிக்கில் அன்னைக்கெலாம் பெரிய பெரிய RGB லைட்ஸ் எதுவுமே வரவே இல்லை.
எல்லாமே எல்இடி பார்க்கன்னு சில சில குட்டி குட்டி லைட்ஸ் தான். அதை வச்சு அந்த கௌபாய் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணணும். தமிழ் சினிமாவே எல்லாத்துக்குமே தெரியும். ஜில்ஜன் ஜெக் சூட் த குருவின்னு ஒரு சாங்கு இதுதான் ஒரே நாளில் பண்ணோம் மேட்ரு. யாரும் நம்பவே மாட்டாங்க. 11 மணிக்கு ஆரம்பித்தோம். இதே பாலமேந்திரா ஸ்டுடியோவில் நைட்டு ஒரு 11 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். காரணம் என்னண்டா, இஸ் அ ஃப்ரேமிங் சென்ஸு, லைட்டிங் சென்ஸு. ஃப்ரேமிங் சென்ஸ் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, லைட்டிங் சென்ஸு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஃப்ரேமு பாட்டையை கிளப்பிடுச்சு. இது அப்படியே முடித்தோம். அடுத்த செகண்ட் அவள் பண்ணோம். அவள் சித்தா சார் அதே ப்ரொடக்ஷனில் தான். அப்புறம் ராக்கி, மகான், சீதாராமம், தெலுங்குல குருப்பு, லூக்கா, ரோஷாக், இது மாதிரி படங்கள்லாம் கேஃபர் ப்ளஸ் செகண்ட் யூனிட்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் மேட்ரு. ஏன் சொல்ல வரேன்டா, நம்ம ஒரு பாதையில் ஒன்று போயிட்டே இருப்போம். அந்த பாதை வந்து நேராக தான் போகும். வலசரவாக்கம் வடபழனி டு வலசரவாக்கம் வரணும்டா நேராக ஒரே ரோடு, ஆற்காடு ரோடு தான். ஆனால் சந்து பந்து ஒருத்தன் வந்துட்டே இருப்பான். ஆனால் நேர் ரோட்டில் ஒருத்தன் போகும்போது நம்ம சொல்லி மாறி போடா, இப்படி போடா, அப்படி போடான்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம மனசு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, டேய் இந்த ரூட்டில் தப்பாக போகிற, இந்த ரூட்டு போனால் தான் இலக்கை அடைக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயங்கள் இருக்கு. அதனால் உங்களால் முடியும். இந்த வெற்றி அப்படின்றது அந்த ஜமாவோட வெற்றின்னு பார்க்கும்போதுல என்னையால் மட்டும் வெற்றி கிடையவே கிடையாது. இது மாதிரி எல்லாரோட சேர்ந்து வெற்றி தான். இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நண்பர்கள் இல்லாட்டி இந்த படம் ஜமா எனக்கு கிடைச்சிருக்காது. டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த படம் எனக்கு அமைச்சதே ஒரு நண்பர் மூலியமாக தான். ஒரு ஃபாரின் டிஓபி எம்ஆர்எஃப்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேஃபரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் கேஃபரா வேலை பார்த்து 2015லலாம் நான் அவுட்டோர் யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். லைட்ஸ் கேமராலாம் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்டோர் யூனிட்லாம் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் தனியாக தான் போயிட்டுருக்கு. யாரும் நினச்சி பார்க்க முடியாது. என் கெரியரில் அவ்வளோ தாட், அவ்வளோ வலி, அவ்வளோ வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் வைக்கலாம். க்ரெயின் வெயிட் போடுவாங்களே, அது மாதிரி வெயிட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை சப்போர்ட் பண்ணது எல்லாமே என் நண்பர்கள் தான். என் நண்பர்கள் இல்லாட்டி நான் இங்கே கிடையவே கிடையாது. எப்பயுமே ஒரே ஒரு விஷயம், நல்ல சிந்தனைகள் படிக்கலாம், எடுத்தீங்க, நண்பர்களை பேச்சை கேளுங்க. நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். ஜமாலா கூட இதை சொல்லி வந்துடுறேன். அப்படி அந்த நண்பர்கள் மூலியமாக வரும்பொழுது என்னுடைய அந்த எம்ஆர்எஃப்ல ஒரு ஃபாரின் டிஓபி பிரேசில்லேருந்து வந்திருக்காரு. அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதில் ஒரு கோ டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பாலாஜி. அவரு என்ன இருக்கீங்க, ஆளை பார்க்கவே முடியல அப்படின்னாரு. இல்லைப்பா பாலாஜி, இங்கே தான்ப்பா இருக்கேன். சூப்பர்ண்ணா. சரிண்ணா, படம் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை பாலாஜி, வாய்ப்புகள் வருது, பண்ணாலும் ஒரு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணணும்ல, பண்ணணும்னு வெயிட்டிங்கில் இருக்கு பாரு பாலாஜி, பார்ப்போம் அப்படின்னு. நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோன் மட்டும் நீங்கள் மறக்காமல் எடுத்துருங்க அப்படின்னாரு. என்னங்க நாளைக்கு ஃபோன் வரும்னா அது இன்றைக்கே யாருன்னு சொல்லிட வேண்டியதானே, உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நீங்கள் பாருங்க அப்படின்றாரு. சரி ரைட் ஓகேன்னு காலையில் நான் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணியை போல் பாலாஜி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, நான் பாரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. பாரி இல்லைப்பா, சொல்லுங்கப்பா. இல்லைப்பா பாரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன், ஃபுல் நேம் தெரில அப்படின்னா. யானும் தீவன்ல ஆக்டராக நடிச்சிருப்பாப்லைன்னா, அசிஸ்டன்ட் ஆக்டர்லாம் நடிச்சிருப்பாப் அந்த அப்படியா பாரி அவர் தானே அப்படின்றாரு. சரி ரைட்டு ஓகே, சரி இந்த கோச்சிக்காத, ஞாபகம் இல்லை, ஃபேஸ் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜமாலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேர்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு கொண்டை போட்டு அப்படி பார்த்துருப்பீங்களே, அதே பாரியை முதல் டைமாக நான் பார்த்த இடம் அங்கே பார்த்தேன். ஆனால் நான் பாரினா அப்படின்னாரு. இல்லை பாரி தெரியாண்ணா, யாரும் தீவண்ணா அப்படின்றாரு. ஓ கரெக்ட் ஆமாம்மா இல்லை அப்படின்ட்டு. ஏதான் அந்த ஸ்டைல் நீங்கள் படம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற பார்க்குற லுக்குக்கும் படத்தில் பார்க்குற லுக்குக்கும் உங்களுக்கே ஒரு செப்பரேஷன் டீட்டெயில் தெரியும். அந்த மாதிரி டைமில் விஷயங்கள் சொல்லும்போது அப்புறம் ஒரு கதையை சொன்னார். சொல்லும்போது என்டையர் பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ, அவர் சொல்லுவாங்கல்ல, வெயிட் பண்ணுறா, நீ வெயிட் பண்ணதுக்கு கரெக்டாக உன்னை தேடி ஒரு படம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படம் தான் ஜமா. இவ்வளோ தூரம் பேசினதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெயிட்டு தான். நான் வெயிட் பண்ணதுக்கு காரணம் தான். அதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்புகள் இல்லை. நிறையா என் ஆஃபீஸில் நிறையா கேமரா லைட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். நிறையா ப்ரொடியூசர்ஸு டேரக்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் நடக்கும். டேய் கோபால், உனக்கே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீயே படம் பண்ண வேண்டியதானே.
நம்மளுக்குன்னு ஒரு இஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணணும். அது ரொம்ப இஷ்டப்பட்டுட்டா அவ்வளோ இஷ்டப்படணும் மேட்ரு. அதுதான் இந்த ஜமான ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி எப்படி இஷ்டப்பட்டு வச்ச காரணம் என்ன அப்படின்டா, இந்த ஜமா வந்து வாழ்வியல். சினிமாட்டிக்காக ஒரே விஷயம் சொல்லுவாங்க, கலர் கலர் லைட்ஸை போட்டு கேமராக்கு முன்னாடி லைட்டை வச்சுட்டு ஒரு ஃப்ளார் கொடுத்துட்டு அப்படி பண்ணுறதெல்லாம் சினிமா கிடையவே கிடையாது. சார் டைரக்டர் ஒரு ரைட்டிங் சொல்லியிருப்பாங்க, அந்த ரைட்டிங்கில் வந்துட்டு யார் என்ன, முன்னாடி நான் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், யார் என்ன பேசுகிறா, இவங்க என்ன பேசுகிறாங்க, இதுக்கு என்ன லென்ஸ் செட் ஆகும், இது செட் ஆச்சுன்னா அந்த கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்றது அந்த லென்ஸு எப்பயுமே ஒரு முடிவு பண்ணும். அந்த லென்ஸை முடிவு பண்ணுற விஷயத்துல சினிமோகிராஃபி வந்து பயங்கர சப்போர்ட் இருக்கும். ஒரு கட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 இருக்கும். 6:45 லைட்டே இல்லாமல் ஷூட்டே பண்ண முடியாது. இன்னைக்கு 6:45 6:45 டைம் என்ன சேத்தன் சார் போறாரு, ஒரே ஒரு ஷாட்டு தானா எடுத்துடலாம். என்னது சேத்தன் சார் போறாரு எடுத்துடலாமா? பார்த்தா அங்கே ஃபுல்லாக லைட் எல்லாம் ஒன்றும் இல்லை, முழுவா இருக்கு. ஆனால் நம்ம இத்தனை வருஷம் சினிமா கற்றுருக்கோம்ல, மாதத்துக்கு 2 சினிமோகிராஃபியை பார்க்குறோம், கேமராமேனை பார்க்குறோம், வேலை பார்த்துருக்கோம். நம்மளுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கு. சரி ரைட்டு ஓகே எடுத்துடலாமா, எங்கப்பா எடுக்கணும், என்ன வழக்கமாக அந்த ஏரிக்கிறதானே, ஏரிக்கிறக்கே சீக்கிரம் போய் எடுத்துடலாண்ணா அப்படின்ட்டு, சரி போயிடலாம் வாங்க அப்படின்னு போய் பார்த்தா என்னப்பா அப்படின்னாரு. ஆனால் இதை கூத்து சொல்லி கொடுக்குற விஷயம், அந்த தந்தான தானவனாதன தந்தானன தானன ஒரு பீட் ஒன்று ராஜா சார் போட்டிருப்பாரு. ஸ்கை ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூத்து கட்டுவாங்க, அந்த 4:3 ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஷாட் எடுக்கணும். நான் பார்த்தேன்டா இந்த கூட்டத்துக்குள்ள யாரையும் நான் பார்க்க முடியாது, இவர் தான் அவர், அவர் தான் அவர்னு பார்க்க முடியாது. ஃபுல் டார்க், கம்ப்ளீட்டாக ஃபுல் டார்க்கு. இதில் டைரக்டருக்கு டைம் இல்லை, அவர் கேட்டதை நான் ஷூட் பண்ணி கொடுக்கணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்டா நான் சொன்னேன்ல, ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், நான் சொன்ன எல்லாமே ரிப்பீட் சொல்கிறேனே, இது இருந்தாதான் அது பண்ண முடியும், அது இல்லாட்டி இதை பண்ண முடியாது. எதுக்குமே சினிமாவில் முற்றுப்புள்ளி கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா எதுனாலும் என்னனாலும் பண்ணலாம். ரைட்டு ஓகே. மணி 7 மணி ஆயிடுச்சு, சேத்தன் சார் வராரு, வந்தோடனே அதை ஷூட் பண்ணணும். ஃபேஸை பார்த்தா ஃபுல் டார்க்கு, நீங்களே யாரும் எனக்கு தெரியாது, பண்ணணும் சார். ரைட் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். இப்போ நான் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம், கேமரா வச்சுருந்தா ரெடிடுவேன். ரெடியா அப்படியே ஓடுவாங்க, என்ன ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான்ப்பா ரெடிப்பா போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வச்ச பார்த்தா ஸ்கையை வச்சாச்சு. ஸ்கையை வச்சுட்டு பார்த்தா ஐஎஸ்ஓ இல்லை, சோனி வெனிஸ் கேமரால நீங்க எவ்வளோ நாளும் ஐஎஸ்ஓ பூஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை நாய்ஸ் கம்மியாகும். அந்த டெக்னிக்கல்லாம் அது டெக்னிக்கல்லாம் இல்லை, மேனுவலாக கற்றுட்டு வந்ததான், படிச்சுட்டுலாம் ஒன்றும் வரல. நம்ம படித்ததே 12th தான். ஒன்று MBA முடிக்கணும், டிகிரி முடிக்கணும், பிகாம் முடிக்கணும், இது இருந்தால் தான் அந்த புக்கு படிக்கணும், இது இல்லாட்டி பண்ணவே முடியாது, இதுதான் சினிமாட்டிக்காகவே இருக்கும், இந்த டிகிரி முடிச்சாதான் சினிமா கற்றுக்க முடியும், அதெல்லாம் அப்படியே தூக்கி உரம் போட்டுடலாம். மேனுவலாக நீங்கள் எல்லாமே பார்க்குற விஷயங்கள் தான். ரைட் ஓகே. மணி 7 மணி ஆச்சு, ஷார்ட் எடுத்தாச்சு. ஷார்ட் எடுத்தோம்னா டைரக்டர் அங்கதான். ஏன்னா டைரக்டருக்கு எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. ஆனா ஓகேவா, ஓகேப்பா ரைட் ஓகே அவ்வளவுதான் ரெடி. இல்லை அடுத்த ஷார்ட் என்ன க்ளோஸ் அப், ஆனா ஓகேவா, இந்த பக்கம் என்ன எடுத்திருக்கோம் ஏது எடுத்திருக்கோம் பார்க்கவே மாட்டாப்ல. உங்களுக்கு ஓகேவா தம்பி, ஓகேப்பா ரெடி. அடுத்த செகண்ட் பார்த்தா சேத்தன் சார் கூப்பிட்டாரு. ஏங்க அவரும் ஓகேவான்னு கேட்கிறாரு, நீங்களும் ஓகேவான்றீங்க, நான் என்னங்க டார்க்காவே இருக்கேன், என் ஃபேஸே ஒண்ணுமே தெரியலைங்க அப்படின்றாரு. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், தெரியும் சார். இல்லையம்மா ஒன்றும் தெரியலையே, இல்லையம்மா திரும்பி ஒண்ணு ரீசெண்டாக பண்ணிட போறீங்க. எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு டவுட் இருக்குதான் சார், டெஃபினட்டா இருக்கும் மேட்டர். ஏன்னா 7 மணிக்கு ஒரு ஓப்பன் பிளேஸ்ல பண்றோம், லைட் எதுவுமே இல்லை, எந்த ஒரு விஷயமே இல்லை. அதில் ஷூட் பண்ணும்போது எப்பவுமே ஆர்டிஸ்டுக்கு ஒரு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும்ல, ஏன்னா லைட் இருந்துச்சுன்னா அவங்க சூப்பர் ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி டைம்ல ஐஎஸ்ஓ பூஸ்ட் பண்ணி ஸ்கையை வச்சு, ஸ்கைல இருந்து அந்த ஒயிட் கிளவுடை வச்சு எப்படி மேட்ச் பண்ணா எப்படி இந்த அவுட் வரும்னு சொல்லிட்டு அந்த ஷாட் எல்லாம் வந்து அதுல எடுத்ததான். ஏன் சொல்றேன்டா, அடுத்த தலைமுறைகள், இந்த தலைமுறைகள் தான் நீங்க,
எப்பயுமே உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்குவேன், நல்லா புக்ஸை படிங்க. புக்ஸை படிக்கிறதோட இல்லை, இப்போ நான் படிச்சுட்டேன் அப்படின்னா எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, அந்த பரீட்சையில் எழுதும் போது தான் நான் 35 மார்க்கா 75 மார்க்கான்னு ஒரு டிசைட் பண்ண முடியும். அந்த மார்க் வாங்குறதோட தியரியாவே நம்ம பழைய படங்கள் பார்த்தாவே போதும். எனக்கு ஒரு எடிட்டிங் நாலேஜ் இருக்கு அப்படின்னா என்னோட பழைய படங்கள் பார்த்தாதான் எனக்கு என்னால எடிட்டிங் நாலேஜ் கத்துக்க முடியும். பூமிகளில் ஒரு விஷயம் படம் பார்ப்பேன், கேப்டன் தர்பாரன் படம் பார்ப்பேன். இந்த படத்தோட ஃபார்மட், நான் அந்த ஜமாவோட ஃபார்மட் எங்க எடுத்தேன் அப்படின்னா முள்ளும் மலரும் மலரத்துல இருந்து தான் அந்த படத்தோட ரெஃபரன்ஸை எடுத்தேன். எப்படி ஜமாவுக்கும் இந்த முள்ளு மலருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நிறையவே இருக்கு, மூடப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஜமாவுக்கும் முள்ளு மலருக்கும் என்ன வித்தியாசம் கம்பேரிசன் நீங்க பண்ணி பாருங்களேன். நிறைய பேருக்கு அதை ஃப்ரேமிங்கா பார்த்தாங்கன்னா கதையா நீங்க பார்த்துட்டு, நான் ஒரு படம் பார்க்கறேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைட்டிங் மேன் வந்திருக்கேன், ஒரு கேமராமேன் ஆகியிருக்கேன், எனக்கு ஒரு எடிட்டிங் தெரியும். என் பார்வை எல்லாமே அந்த பார்வையில தான் நான் பார்ப்பேன். சரி, இது எல்லாமே இப்படி எடுத்து போனதான் இந்த ஊமை விழிக்கும். சரி, இந்த முள்ளு மலருக்கும் ஜமாவுக்கும் விஷயங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரேமிங்னா இந்த ஜமாவுக்கும் முள்ளு மலருக்கும், இப்போ நீங்க முள்ளு மலரும் பார்க்கலாம், அப்படியே எல்லாமே நியூட்ரலா அப்படியே இருக்கும். சார் வச்சிருப்பாரு ஃப்ரேமிங்காவே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபுல் ட்ரீல வச்சிருப்பாரு, பேக் லைட் இருக்கும். அந்த பேக் லைட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஹேர் டீட்டெயில் அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு தெர்மாகோல் பண்ணியிருக்க மாட்டாரு, ஒரு ஸ்கிம்மர் வச்சு பண்ணியிருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. ஒன்லி அந்த பேக் லைட் மட்டும்தான் இருக்கும். பேக் லைட்ல இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் எப்பயுமே ஒரு அழகா தெரியுவாங்க. அதுதான் அங்க வேல்யூ. டைரக்டரே என் கூட ஒரு 2 தடவை கால் பண்ணிட்டாரு, என்ன பேச லைட்டிங்க இல்லைன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு விஷயத்த அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயத்த நான் அதை மாறி பண்ணிட்டேன்டா, அந்த இடத்துல நான் டிஏலையோ மற்றபடி நேச்சுரலா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல நான் லாக் ஆகும். அவருக்கே அந்த டைம்ல பாத்துக்கலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பாத்துக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அந்த ரூட் இருக்கு, ஒரு ஸ்கேல் இருக்கு, லைட்டிங்லையும் ஃப்ரேமிங்லையும் ஒரு ஸ்கேல் இருக்கு. அது எல்லாமே அந்த ரூலை உடைச்சிடும். நம்ம வைக்கிறதா ஃப்ரேமு, நம்ம வைக்கிறதா இல்லை. நீங்க பழைய படங்கள் பார்த்தாவே நீங்க 1000 விஷயங்கள் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டே போயிட்டு இருப்போம். உடனே இப்ப நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்னா நீங்க ஒரு 10 டிஓபிட்ட நீங்க அசிஸ்டன்ஸ்ல கேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயம் சொல்லுவாங்க, இந்த காட்சிலால அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த அண்டர் வாட்டர்ல ஷாட் எப்படி எடுத்திருப்பாங்க தெரியுமா, அது தேவையே இல்லை. நீங்க பழைய படங்கள் நிறையாவே இருக்கு, ரெஃபரன்ஸ் எல்லாமே அதுலயே எடுத்தாவே இல்லை போதும். நல்ல ஃப்ரேமிங் நம்ம கத்துக்கலாம். இன்னைக்கு ஸ்பெரிக்கல் வந்துருச்சு, அன்னைக்கெல்லாம் எல்லாம் ஸ்கோப்ல தான் படம் பண்ணாங்க. நீங்க அந்த என் குருநாதெல்லாம் ஒரு படம் ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. ஊமை வெளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்பாஸ்டர் ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த அம்பாஸ்டர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த காரோட ஹெட்லைட் 2 லைட்டு தான் எரியும். நம்ம நினைச்சிருப்போம் ஒரே ஒரு அம்பாஸ்டர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி 50 அம்பாஸ்டர் வரும். இது ஸ்பெரிக்கல்ல பண்ணவே முடியாது, அனமாபிக்ல தான் பண்ண முடியும். இந்த ஸ்கேல் ஒன்று வச்சிருப்பாரு, வச்சோடனே ஒரே ஒரு அம்பாஸ்டர் ஒன்று வரும், வந்தோடனே அந்த லைட் எரியும், அப்படியே கேமரா பக்கத்துலயே வரையும். நம்ம அவனை நினைச்சிட்டு போகும் ஒரே ஒரு லைட்டு தான் எரியுது, 2 லைட்டோட காரோட ஹெட்லைட் எரியுது. அப்படியே அவுட் போனோடனே அப்படியே கிரெயின் அப்படியே அப்பாவும் அப்படியே ஒரு 50 அம்பாஸ்டர் அப்படியே வந்துட்டே இருக்கும். இது எங்க இருக்கு? இதுக்கு நீங்க ஒரு ஹாலிவுட் படத்துல எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஊருக்காரங்க நம்ம மக்கள் எடுத்த படத்திலேயே நிறைய ஷாட் எல்லாமே எடுக்கலாம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கேட்டா இது உங்களால முடியும், நீங்களும் இது உங்களுக்கு உண்டான மேடை, நாளைக்கும் நீங்களும் இதே மேடையில ஏறலாம். கான்ஃபிடன்ட் எடுத்துங்க. முடியாது என்பது முட்டாளின் அழகாது, முடியும் என்பது அறிவாளியின் அழகாது. நம்ம எப்பயுமே அறிவாளி தான். நம்ம முட்டாள் நம்மளை எவ்வளவு சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். நம்ம எப்பவுமே நம்மளுக்கு அறிவாளி தான். நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், மேட்ரு எல்லா விஷயத்திலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். முடியுமா தம்பி? முடியும். முடியாதா? முடியாது. அந்த 2 விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. லைஃப் சீக்கிரம் ஜெயிக்கிறதுல அது நம்ம கையில தான் இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.